தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கணமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, பழையவைகளை விட்டு புதியவைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, பழையவைகளை விட்டு புதியவைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு 5 காரியத்தை, தலைப்பை, உதாரணத்தை வேகமாக சொல்லி குறித்த நேரத்தில் தேவ வார்த்தைகளை முடிக்கிறேன். முதலாவது கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை படிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை படிங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. லேலுயா. இதில் பழைய மனுஷன் புதிய மனுஷன்னு 2 வருது. பழைய காலண்டரை எடுத்து புதிய காலண்டரை மாற்ற மாதிரி பழைய மனுஷனை நீங்கள் அகற்றி புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் என்பது ஆதி அப்போஸ்தலருடைய போதனைகள், உபதேசங்கள். பழைய மனுஷன்னா பொய் மனுஷன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்களத்திலே சொன்னேன் இருக்கு. ஆனால் தேவ மனுஷனுக்கு அது பொருந்தாது. நீயோ தேவனுடைய மனுஷனேன்னு இருக்கு. தேவ மனுஷன் பொய் சொல்லுவானா? சொல்ல மாட்டானே. 1 தீமோத்தேயு 6:11 போட்டிருக்கல, நீயோ தேவனுடைய மனுஷனே. மனுஷன் சொல்கிறது வேற, தேவனுடைய மனுஷன் சொல்கிறது வேற. இப்போ பிள்ளைகள் என்பது வேற, தேவ பிள்ளைகள் என்பது வேற. அது மாதிரி பழைய மனுஷன் என்பது பொய் சொல்றவே. வாயை திறந்தா பொய். பொய் இல்லாமல் உலகமே பொய்யில் தானே இருக்கு. பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்த புலவர்னு சொல்லி சொன்ன மாதிரி உலகம் முழுவதும் பொய்க்கு பிதாவாகிய பிசாசுக்குள்ளே கிடக்கு. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குன்னு இன்றைக்கி நீங்கள் வேத பாடம் வாசித்த போது 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே. பொல்லாங்கன்னா பொய்ய. வாயை திறந்தா பொய். தேவ பிள்ளைகள் பொய் சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாது. அப்படி நீ பொய் சொன்னால் பழைய மனுஷனை தரிச்சிருக்கேன்னு அர்த்தம். மாற்றிக்கிங்க. உண்மையை சொல்லி அடி வாங்கினா பரவாயில்ல. பொய்யை சொல்லி தப்பிக்கிறத விட உண்மையை சொல்லி பாடுபட்டா பரவாயில்ல. அந்த பாடு இயேசுவின் நிமித்தம் படுற பாடுன்னு அவர் சொல்வார். உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள் சொன்னார். நம்ம மேலே மற்றவன் பொய்யா சொல்லலாம், நாம் பொய்யா சொல்லக்கூடாது. உள்ளது உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததுன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. இதுக்கு மிஞ்சிடுது தீமையினால் உண்டா இருக்குன்னு சொல்கிறாரு. அதனால் தயவு செய்து பழைய வருஷத்தை நம்ம கடந்து புது வருஷத்துக்கு வர்ற மாதிரி பழைய மனுஷனை களைஞ்சி, பழைய வஸ்திரங்களை களைஞ்சி, இப்போ எல்லாம் புது வஸ்திரம், எல்லாம் கோழி தொன்று கிறிஸ்மஸ் புத்தாண்டுக்கு வாங்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி புதிய வஸ்திரத்தை தரிச்சுக்குங்க, புதிய உடைய தரிச்சுக்குங்க, புதிய மனுஷனை தரிச்சுக்குங்க. அந்த புதிய மனுஷன்தான் தேவ மனுஷன். லேலுயா. அதனால் பழையவைகள் கிடைக்கிற பொய், பித்தலாட்டம், பொய் சொல்கிறது தயவு செய்து விட்டுருங்க. பொய் பேசாதீங்க. பொய் ஈஸியாக பேசுகிறோம், அதில் யாரும் பாதிப்பு இருந்தாத மாதிரி தெரியுது. ஆனால் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்கிறான், பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொன்னாயின்னு சொல்கிறான். மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாயின்னு சொல்கிறான். அதனால் தேவனுக்கு விரோதமானது. அது முதல் தெரிஞ்சுக்கிங்க. மனுஷனுக்கு விரோதமாக சொல்கிற மாதிரி நினைக்கிறீங்க, இல்லை, தேவனுக்கு விரோதமானது. அதனால் பொய்யை கலைந்து மெய்ய நீங்கள் உண்மையை பேசுங்க. எப்போல்லாம் பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல. உலகம் முழுவதும் போகிற வழியில் நாம் ஏன் போகணும்?
நாம் இயேசுவின் வழியில் போவோம். நானும் ஒரு வழி என்று இயேசு சொல்லாமல் நானே வழி என்று சொன்னார். அந்த வழி மெய் வழி, மெய் ஒளி, மெய்யான ஜோதி. அந்த வழியில் நம்ம போகும்போது நம்ம சபை எப்படியோ நாமளும் அப்படித்தான் இருக்கணும். ஜனங்க சொல்லணும், மெய்யான ஒளி தேவ சபையில் உள்ள விசுவாசிங்க பரவாயில்லையே, எல்லாம் உண்மையைத்தானே பேசுகிறாங்க, கரெக்டாக தானே சொல்கிறாங்க. அந்த அளவில் நம்ம பேர் வாங்கணும். நம்ம மற்ற சபைகளுக்கு ஒளியாக உப்பாக மலை மேலே உள்ள பட்டணம் போல காட்சி அளிக்கணும். அதனால் பொய்யை கலைந்து மெய்யை தரிங்க. புதிய மனுஷனை தரிச்சுக்கிடுவோம், பழைய மனுஷனை விட்டு விடுவோம். முதல் பாயிண்ட். இரண்டாவது 2 கொரிந்தியர் 5:17 படிங்க. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இங்கே பழைய ஒழிந்து போகுது, புதிய எல்லாம் புதிதாகுது. 2 காரியம் இருக்கு. சிருஷ்டி என்பது படைப்புன்னு அர்த்தம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கான். கிறிஸ்து பக்கத்தில் இருக்கிறது வேற, குள்ளே இருப்பது வேற. கவனிங்க, உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்கிறது வேற, உங்களுக்குள்ளே இருக்கேன்னு சொல்கிறது வேற. லேலுயா. எத்தனையோ பேர் மேலே தேவன் இருக்காரு, கூட இருக்காரு, எல்லாருக்கும் ஆதரவாக இருக்காரு, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் 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 இருக்காரு. உள்ள இல்லை. ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. எபேசியர் 4:6 படிங்க. எபேசியர் 4:6. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும், அவர் பிதா எல்லாருக்கும் பிதாவா இருக்காரு. முஸ்லீம், இந்து எல்லார் மேலும் இருக்காரு. கொஞ்சம் நெருங்கி கொஞ்சம் ரட்சிப்பின் அனுபவம் பெற்ற கொஞ்சம் அந்த பேர் கிறிஸ்தவங்க, இந்த யூதர்கள், இஸ்ரேலர்கள், இவங்களை கூட இருக்காரு. உங்கள் அவங்கன்னா கிறிஸ்தவங்க, 3ஆ பிரியுது. உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். லேலுயா. அதுதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுன்னு அனுபவம். கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு மனுஷன் எங்கே போகிறான், எப்போ போகிறான், எப்படி போகிறான், எதனால போகிறான்? கலாத்தியர் 3:27 இருக்கு. கலாத்தியர் 3:27 ஒரு கிறிஸ்தவன் எப்படி ஆகுறான், எப்படி அவன் கிறிஸ்தவன் பெயர் பெறான் படிங்க. ஏனெனில் கிறிஸ்துவுக்குள்ளாக்கம், கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்கு வெளியே இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளாகும் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களும், அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அதான் கிறிஸ்தவன் பேர். கிறிஸ்தவன் பேர் என்பது மதம் அல்ல, அது ஒரு அமைப்பு அல்ல, அது ஒரு சபை அல்ல. அவருடையவர்கள்னு அர்த்தம். இயேசுவினுடையவர்கள், தேவனுடையவர்கள். அதனால அவரை தரித்து கொள்கிறோம். அந்த விஷயத்தில் 28 யூதர் என்றும் இல்லை, கிரேக்கன் ஒன்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீன ஒன்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்று ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். லேலுயா. இதில் ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். யூதன் என்று ஒன்றும் இல்லை என்று இருக்கு இல்லையா? யூதேன்னு சொல்கிறது ஒரு ஜாதி பேர், அது ஒரு பிரிவு பேர். இப்போ நம்ம பாஷையில் எடுத்துக்கிட்டா நாடாரு, கோணாறு, நாய்க்கர், தேவேந்திர குலம் இப்படி இருக்கு இல்லையா? இப்படி நம்ம பாஷையில் பேசுவோமே. நாடார் என்று ஒன்றும் இல்லை. நாடார்னு சொல்லிட்டு அப்புறம் அதில் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு புரியுதா? தேவேந்திர குலம் உண்மைதான், ஆனால் அது ஒன்றும் இல்லை. நாய்க்கர் உண்மைதான், ஆனால் அது ஒன்றும் இல்லை. இப்படி எத்தனையோ ஜாதி இருக்குது. அந்த ஜாதியெல்லாம் அவங்க வேலையில் வந்தது. அதை புரிஞ்சுங்க. நம்ம பிறப்பால் வந்ததில்லை, வேலையால், நம்ம முன்னோர்கள் வேலையால்
அன்னையால் வந்தது, அதனால அழைக்கப்பட்டு அப்படியே நமக்கும் அந்த பேராயிடுச்சு. பிறப்பாலே ஜாதி இல்லை, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்ன மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒரே ரத்தம். இதெல்லாம் என்ன, ஒரே பிறவிதான். அவையவே தொழில் பண்ணதுனால இப்போ உதாரணமாக ஒருத்தன் உப்பு விற்றுக்கிட்டே இருக்கான்னு, உங்கள் வீட்டில் உப்புவே விற்றுக்கிட்டு இருக்கான் சின்ன வயசுலேருந்து. என்ன சொல்லுவீங்க? உப்புக்காரே வாப்பா, உப்புக்காரே அப்படி சொல்லுவோம் இல்லையா? அவன் தொழிலில் அவன் பேரை சொல்கிறோம். ஒருத்தன் ஐஸு விற்கிறான், ஐஸுக்காரே ஐஸு, அப்படியே பேராயிரும். அவன் ஃபுல்லாக அப்படி செய்வான். குலத்தொழில் முந்தி காலத்தில் குலத்தொழில் தானே இருந்தது, அந்த குலத்தொழிலில் அப்படியே பேர். ஒருத்தர் விவசாயிங்க வா, ஒருத்தர் இன்ஜினியர் இங்கே வா, கார் ஓட்டி டிரைவர் இங்கே வா. அவன் மகனும் குலத்தொழில்னு ஒரு முறை வச்சுட்டான். முதல் சனாதனத்தில் ஐயர்மார்கள் அப்படி வச்சுட்டாங்க, பிராமணன் குலத்தொழில். அப்படியே அழைச்சி அதே பேரில் ஜாதியாக அதுதான் ஜாதின்னு சொல்கிறது. அப்படி ஆயிடுச்சு. புரிஞ்சுக்கங்க, கடவுள் ஜாதிகளை படைக்கலை, மிருகங்களை தான் ஜாதியாக படைச்சார், மனுஷனை படைக்கலை. மனுஷனை எப்படி படைச்சார் தெரியுமா? தமது சாயலாக தமது ரூபத்தின்படி. லேலுயா, தேவ சாயல். நம்ம இதில் போய் இழிவுபடுத்தக்கூடாது. நீ தாழ்ந்த ஜாதி, நீ சூத்திரே. வைக்கம் போராட்டம் 100 வருஷத்துக்கு முன்னாடி 1924 கேரளாவில் வைக்கம் போராட்டம். பெரியார் ஐயா போராடினார், சிறை சென்றார். நியூஸில் பார்த்துருப்பீங்க. நூற்றாண்டு கொண்டாடத்தை நேற்று முந்தானத்து கொண்டாடினாங்க. பொம்பளைகளை ஜாக்கெட் போடக்கூடாது யாரும், அப்படியே மிருகம் மாதிரி அலையணும். அவங்க பொம்பளையை போட்டுக்கலாம், அரண்மனையில் உள்ளவங்க. சாதா பொம்பளைங்க யாரும் மார்பனை துணியை போடக்கூடாது. அப்படி போட்டால் அதுக்கு வரி, மார்பு வரின்னு அதுக்கு ஒரு வரி. இப்படி கொடுமை. தெருவில் நடக்கக்கூடாது. அந்த கோயில், ஒரு பெரிய கோயில் இருக்கு, அந்த கோயிலில் தெருவில் நடக்கக்கூடாது. ஆண்கள் பெண்கள் பிள்ளைங்க. அதான் பெரியார் சொன்னார், ஏப்பா நாய் நடக்கலாம், நரி நடக்கலாம், மாடு நடக்கலாம், பிராணிகள் நடக்கலாம், மனுஷன் நடக்கக்கூடாதா? கேரளான்னு பார்க்கல, அவர் தமிழ்நாடு ஈரோடுக்காரரு. மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அங்கே களம் இறங்கினார். அதான் மனிதன் நினை. இந்த மாதிரி சொன்ன கடவுள் தான் சொன்னார்னா கடவுளை விட்டு, அந்த மாதிரி கடவுளை விட்டுன்னு சொன்னார். அந்த அர்த்தத்துக்கு தான் சொன்னார். அவர் கடவுளுக்கு எதிரி கிடையாது, கடவுளுக்கு எதிரி கிடையாது. இந்த மாதிரி சொன்ன கடவுள் தான் சொன்னார்னு அவன் சொல்கிறான்ல, அந்த கடவுளை வேண்டாம். அந்த கடவுளை கும்பிடுறவன் ஐயோக்கிய, அவன் பரப்புறவன் காட்டு மிராண்டி, அவன் சொல்கிறவன் கேடு கட்டவன் தான் சொன்னாங்க. அப்படி கடவுளுக்கு, உண்மையான கடவுளுக்கு அவருக்கும் விரோதம் இல்லை. மூட பழக்கங்களை பரப்புற, அது கடவுள் பேரால் பரப்பலை, அந்த கடவுளே சொன்னான்னு சொல்கிற அந்த கடவுள் வேண்டாம்னு அவர் சொன்னாரே தவிர வேற இல்லை. சிறையில் இருந்தார். அது கேள்விப்பட்டு மனைவி போய் திரும்ப போராடினாங்க. ஜெயிச்சிட்டார். கடைசியில் 2 தடவை சிறை சென்று ஜெயிச்சிட்டார். ஏன் சொல்கிறேன்னா, பிறப்பாலே நாம் எல்லாரும் கடவுளுடைய மக்கள். அதான் காந்தி சொன்னார், ஹரிஜனம்னு சொன்னார். ஹரிஜனம்னா, ஹரின்னா கடவுள், ஜனம்னா கடவுள் மக்கள், அந்த அர்த்தம். அந்த பேரே இப்போ தாழ்த்தப்பட்ட பேராக போச்சு. ஹரிஜனம் சொல்கிறது காலனின்னு. அவர் வச்ச நோக்கம் வேறு, இப்போ அழைச்ச நோக்கம் வேறு. திரும்ப அதே சனாதனத்தை தான் கொண்டு வர்றாங்க. அந்த விஸ்வகர்மா திட்டம் இப்போ கொண்டு வர்றாங்க, குலத்தொழில் செய்யணும்னு கொண்டு வர்றாங்க. 1925 சாவர்கர்னு ஒருவர் ஆர்எஸ்எஸ் என்று ஒரு அமைப்பை தொடங்கினார். ஆர்எஸ்எஸ்னா ராஜ்ய சேவா சங்கம் அப்படின்னு அர்த்தம். இப்போ 2025 100 வருஷம் அஜெண்டா, 100 வருஷம் நிறைவாக போகுது. அந்த 100 வருஷத்தில் அவங்களுடைய கொள்கைகள் முழுவதும் நிறைவேற்றிடணும். அதுக்கு பிறகு அந்த கட்சியை கலைச்சிடுவாங்க. உண்மையிலே சாவர்கர் கடவுளுடைய நம்பிக்கை உள்ளவர் இல்லை.
இப்படி ஒரு காரியத்தை ஏற்படுத்தினாங்க. அதிலிருந்து அப்படியே வந்துச்சு. மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டது அவங்க தான். 1947 சுதந்திரம் கிடைச்ச பிறகு 48 அவங்க தான் கோச்சே, அவர் தான் சுட்டு கொண்டாங்க. ஆர்எஸ்எஸ் வெறிய, மத வெறி மகாத்மா காந்தியே சுட்டு கொண்டது. மகாத்மா காந்தி சமத்துவத்தை பேசினார், எல்லாரும் சமமாக இருக்கணும்னு சொன்னார். அதில் புரட்சி செய்து தான் டாக்டர் அம்பேத்கர், பெரியார் இவங்களெல்லாம் மறக்க முடியாது. நான் தெய்வ பிறவிகள் மாதிரி அவங்கெல்லாம் மறக்க முடியாது. அப்படி போராடி தான் இந்த அளவில் வந்தது. குறிப்பாக தமிழ்நாடு இந்த அளவில் அறிவு பெற்ற உள்ள நாடாக இருப்பது காரணம் அவங்க தலைவர்களுடைய தியாகங்கள் தான். அதனால் நீங்கள் தயவு செய்து இது ஏன் அரசியல் சொல்லலை, நீங்கள் புரியணும். புதுமாக குண்டா சொட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுற மாதிரி பைபிளை தான் தெரியும், உலகம் தெரியாதுன்னு இருக்கக்கூடாது. அரசியல் தெரிஞ்சிடணும், அரசியல்வாதியாக மாறக்கூடாது, அரசியல் பின்னாடி போகக்கூடாது கொடியை பிடிச்சிக்கிட்டு. ஆனால் தெரிஞ்சுக்கிறணும். இயேசு அரசியலை தெரிஞ்சிருந்தார், ஆனால் அரசியல்வாதியாக ஆகலை, தெரிஞ்சிருந்தார். பரத்திலிருந்து வந்தாலுமே என் மேலே உனக்கு ஒரு அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னார். அறிஞ்சிருக்கணும் எல்லாம். அதனால் ஜாதிய வித்தியாசத்தை பார்க்காதீங்க. என்னைக்கு நீ கிறிஸ்துவுக்குள்ளே ஞானசானம் எடுத்தியோ அன்னைக்கே யூதன் என்று ஒன்றுமில்லை, நாடார் என்று ஒன்றுமில்லை, நாக்கியர் என்று ஒன்றுமில்லை, தேவேந்திரன் என்று ஒன்றுமில்லை, உயர்வென்று ஒன்றுமில்லை, தாழ்வென்று ஒன்றுமில்லை. கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே வசனம் போட்டு ஒன்றாக இருக்கிறீர்கள். ஒன்றா இருக்கிறோம், ஒரே சரீரம். அதுதான் சரீரமாகிய சபைன்னு சொல்கிறோம். அதுக்கு தான் தலை இயேசு. அதான் புது சிருஷ்டி. ஆனால் வெளிப்படையாக நீங்கள் யூதன்னு சொல்கிறது தப்பு, பாவம்னு நான் குற்றப்படுத்தலை. அதுக்காக வெளிப்படையாக நம்ம சொல்லாமல் இருக்க முடியுமா? மாம்சம் சரீரம் தானே, வெளிப்படையான ஜாதிகள் ஒழிக்க முடியாது. ஜாதியை ஒழிக்க முடியாது. அப்படின்னா அவன் தொழிலை உழைக்க முடியுமா? தொழிலை வச்சு தானே ஜாதி வந்தது. தொழிலை ஒழிக்க முடியுமா? அதுக்கு தான் குலத்தொழில்னு கொண்டு வர்றான். அப்படி பார்க்க போனால் மோடி இன்னைக்கு டீ விற்கணும். முதல்ல டீ விற்றார் ரயில்வே ஸ்டேஷனில். அதனால இப்போ சட்டப்படி அவர் டீ விற்கக்கூடிய ஆளாக இருக்கணும். செய்வாரா? அந்த மாதிரி குலத்தொழிலை செய்யணும்னு சொல்கிறது பலிக்காது. அதெல்லாம் காட்டு மிராண்டி காலத்தில் உள்ள காரியம். இப்போ அவங்க முன்னேறி இப்போ பிராமணர்களே குலத்தொழில் செய்கிறானா? மணி ஆட்டிக்கிட்டு எவனாவது இன்றைக்கி தட்டை ஏந்திக்கிட்டு நீ பூஜாரியாக இருக்க சொல்லு. அவவே படித்து எல்லாம் டாக்டர், இன்ஜினியர், பெரிய எல்லாம் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகியிருக்காங்க. அவன் குலத்தொழில் செய்யல, மற்றவங்க மட்டும் செய்யணும்னு சொன்னால் என்ன நியாயம்? ஆகவே இந்த காரியங்கள்லாம் அரசியல்வாதிக மதவாதிக செய்கிற காரியம். இதில் நம்ம உள்ளே போயிடக்கூடாது. கிறிஸ்துக்குள்ளே ஒருத்தர் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கும் போது புது சிருஷ்டியாக இருக்கிறார். சிருஷ்டினா புதிய படைப்பு. நாம் எல்லாம் புதிய படைப்பாளிகள். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாமே இருக்கு, எல்லாமே புதுசாகுது. லேலுயா. ஆமாம், ஆண்டவர் எல்லாத்தையும் புதுசாக்குறேன்னு சொல்கிறார். எல்லாத்தையும் ஆக்குறேன்னு சொல்கிறார். வெளிப்படுத்தல் 21:5 படிங்க. வெளிப்படுத்தல் 21:5. சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவர் சகலத்தையும் சொல்றாரு. 1-2 விட்டுட்டு இல்லை, சகலத்தையும் நான் என்ன ஆக்குறேன்? சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொல்றாரு. பரலோகத்தில் நம்ம நிற்கும் போது அந்த ஜாதி இந்த ஜாதி அவன் இவன்னு எவனும் அங்கே பரலோகத்தில் பேசவே முடியாது. எல்லாரும் ஒன்றாய் தேவதூதர்களைப் போல. அதாவது வேதபார பரிசெயர் சொன்னாங்க, ஒரே பொம்பளையை 7 பேர் கட்டினாங்க. அந்த பொம்பளையும் செத்து போனால் 7 பேரும் செத்து போனாங்க. மறுமையில் எப்படி கூப்பிடுவாங்க? என்ன முறை அப்படின்னு கேட்குறாங்க. முட்டா பையன் மாம்ச ரீதியில் கேட்குறான். இயேசு சொன்னார், நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. மறுமையிலே கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் தேவதூதர்களை போல இருப்பாங்கன்னு சொன்னார். அதாவது சாதி வித்தியாசம், கொள்வனை கொடுப்பனை, மாமா அத்தை முறை, அண்ணன் தம்பி முறை, மாம்ச முறை இல்லை. தேவதூதர்களை போல இருப்பாங்க. தேவதூதர்கள் எப்படி மரணம் இல்லாமல், வியாதி இல்லாமல், ஜென்டில்மேன் எப்படி கடவுளை துதிக்கிற எப்படி ராயலாக இருப்பாங்க, அப்படி நம்ம இருப்போம். தேவர்களை
தேவதூதர்களை போல இருப்போம். அல்லேலூயா. அதான் புது சிருஷ்டி. அந்த பூமியில் அவர் சித்தம் நிறைவேறணும். பரலோகத்திலே சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படணும். இந்த பூமியிலே மெய்யான ஒளி தேவ சபையாகிய நம்மிடத்திலே அது இருக்கணும். நாம தொடங்கணும். நம்ம கிட்ட அந்த வெளிச்சத்தை மக்கள் பார்க்கணும். அல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. எல்லாம் என்ன ஆயிடுச்சு? புதுசாயிடுச்சு. பழைய வருஷம் போய் புது வருஷத்தில் புகுந்தது போல நம்ம பழக்க வழக்கங்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய இச்சைகள், நம்முடைய எண்ணங்கள், ஜென்ம சுபாவம், பிறவி புத்தின்னு சொல்கிறாங்கல்ல, எல்லாம் ஒழிச்சிருங்க. ஒழிச்சிட்டு புது பிறவி, புது படைப்பு, புது சிருஷ்டியாய் மாறுவோமாக. கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் அதை செய்வார்கள். இயேசுவை தரித்து கொண்டவர்கள் அந்த வித்து அவனுக்குள்ளே இருப்பதனாலே அவன் பாவம் செய்ய மாட்டான். தேவனுடைய ஆவி, தேவனுடைய வித்து அவனை பாதுகாக்கும், அவனை பராமரிக்கும், சரியான வழியில் நடத்தும். 2. மூன்றாவதாக, கரையுள்ள பழைய வஸ்திரம், புதிதாக்கப்பட்ட ரட்சிப்பின் துதி வஸ்திரம். யூதா 23 வெளிப்படுத்துகிற விசேஷம் 19:8 படிங்க. மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்க. அப்புறம் படிங்கம்மா. வெளிப்படுத்தல் 19:8. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவனுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. எப்படி குளித்த பிறகு பழைய வஸ்திரத்தை கலந்து புது வருஷத்தை நம்ம வஸ்திரத்தை போடுறோமோ, அதுபோல் பழைய வருஷம் எப்படி போகுதோ புது வருஷம் எப்படி வருதோ, அதுபோல் கரையுள்ள பழைய வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கன்னு இங்கே அப்போஸ்தலன் சொல்கிறாங்க. கரையுள்ள பழைய வஸ்திரம். கரைன்னா எதில் வருது? அந்த கரை உலகத்தால் வருது. யாக்கோப்பு 1:27 போட்டிருக்கு, படிங்க. யாக்கோப்பு 1:27. அந்த கரை எப்படி வருது? கரை எங்க இருந்து வருது? உலகத்தால் அந்த கரை வருது. உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனோ என்றென்றும் நிலைச்சிருப்பான். அதனால தான் உலகத்திலையும் உலகத்தில் உள்ளவர்களையும் அன்பு கூறாதுங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, இவைகள்லாம் உலகத்தில் உண்டானது. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறேன் நான். 15, 16, 17 அந்த 3 வசனத்தை இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம உலகத்தில் தான் இருக்கோம், ஆனால் உலகத்தான இல்லை, இருக்கக்கூடாது. தாமரையில் தண்ணி இருந்தாலும் தண்ணி ஒட்டாது. தாமரை இலையில் தண்ணி எடுத்து ஊற்றினாலும் உருண்டையாக நிற்குமே தவிர தண்ணி அந்த இலையோட இலையாக ஒட்டாது. ஏன்னா அந்த எண்ணெய் பசை இருக்குது அந்த இலையில். அதுபோல் நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய எண்ணெய் பசையாக நீங்கள் இருந்தீங்கன்னா, எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கு. நீங்கள் எண்ணெய் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தில் நிறைஞ்சவங்களாக இருந்தால் உலகம் உங்களுக்குள்ளே வந்தாலும் உலகம் உங்களை ஒட்டாது. லேலுயா. உதாரணமாக சொல்கிறேன், இயேசு உலகத்தில் இருந்தார், உலகத்தான அல்ல. யோவான் 17:16 படிக்கல. யோவான் 17:16. நான் உலகத்தால் அல்லாதது போல அவர்களும் உலகத்தால் அல்ல. பாருங்க, இயேசு சொல்றாரு, நான் உலகத்தில் இருந்தேன், ஆனால் உலகத்தால் அல்ல நானே. அதுபோல என்னுடைய சீடர்களும் உலகத்தால் அல்லன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. உங்களை குறித்து அவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. நான் உலகத்தால் அல்ல, அதனால என்னுடைய மக்களும் என்னுடைய ஜனங்களும் உலகத்தால் அல்ல. அதனால உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாதீங்கன்னே சொல்றாரு. இந்த 9ஆம் வசனம் பாருங்க. 9 அதில்
நான் அந்த என்னுடைய சீடர்களுக்காக தான் நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். பாயிண்ட், உலகத்துக்காக இந்த அறிவு இன்னைக்குள்ள ஊழியர்களுக்கு இருக்கா? உலகத்துக்கு தான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் சீசர்களுக்கு தான் ஜெபிக்கணும், அதாவது கிறிஸ்தவங்களுக்காக ஜெபிக்கணும். நாம் அமைதியில் உள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக மந்திரிகளுக்காக ஜெபிக்கணும்னு 1 தீமோத்தேயு 2:1 சொல்லியிருக்கே தவிர அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக, அவங்க ஜெயிக்கிறதுக்காக, அவங்க தேர்தல் வெற்றி பெறுவதற்காக, அவங்க கொடியை நடத்துவதற்காக, ஆட்சி நடத்துவதற்காக ஜெபிங்கன்னு அப்போஸ்தலர் சொல்லலை, இயேசுவும் சொல்லலை. அதுக்காக உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாதீங்க. மழை வரணும், பொங்கணும், சோறு பொங்கணும், திங்கணும், அங்கே சண்டையை நிறுத்தணும், அங்கே அமைதியாகணும், இவன் பதவிக்கு வரணும், இவன் பணம் கொடுக்கணும், இதெல்லாம் உலகம். அதுக்காக இயேசு வேண்டிக் கொள்ளாத மாதிரி அவருடைய சீடர்கள் வேண்டிக் கொள்ள மாட்டாங்க. இன்னைக்குள்ளவன் வேண்டிக் கொள்றான்னா அவன் சீடர்கள் இல்லைன்னு அர்த்தம், அவன் இந்த சத்தியத்தை அறியலைன்னு அர்த்தம். ஆகவே நீங்கள் சொல்கிறேன், நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, நம்ம மக்களுக்காக. ஆண்டவரே இவங்க வழி விலகி போகக்கூடாது. இயேசு அப்படித்தான் ஜெபித்தார். இயேசு உலகத்தான் அல்ல. இந்த உலகம் திருந்தாதையா, திருந்தரவே திருந்துவான், திருந்தாதவே திருந்த மாட்டான். எத்தனை அரசியல்வாதிகள் வந்தாலும், எத்தனை பெரியார்கள் வந்தாலும், எத்தனை டாக்டர் அம்பேத்கர் மாதிரி எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை அண்ணாதுரை வந்தாலும் இந்த உலகம் திருந்தாது. ஏன்னா பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கு. அதனால தான் அக்கினிக்கு ரேகா வச்சுருக்காரு. 2 பேர் 3:7-8 இந்த வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன், அது எப்படி அப்போ நல்லா இருக்கும்? நல்லா இருக்கிறது அக்கினிக்கு இரையாக வைப்பாரா? அதனால் இதிலிருந்து தப்பிக்கணும். இந்த கரைபட்டதை நம்ம வெறுத்து, அதான் போட்டு கரைபட்ட வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்க. உங்கள் வஸ்திரம் கரையாயிடுச்சுன்னா திரும்ப சரி பண்ணாதீங்க, கிழிஞ்சு போயிடும். நல்லா தேய்ச்சி கிழிஞ்சு தான் போகும். தூக்கி எரிஞ்சிருங்க. எரிஞ்சிட்டு என்ன செய்யணும்? வெளிப்படுத்தல் 19:8 உள்ளதை நீங்கள் இப்போ போட்டுக்கணும். என்னது? என்ன வஸ்திரம் போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? 19:8 வெளிப்படுத்தல, சுத்தமும் பிரகாசமுமான என்ன வஸ்திரம்? மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு, அதான் மணவாட்டி சபைக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. மெல்லிய வஸ்திரம்னா அது என்ன அர்த்தம்னா, என் ஜோப்பில் ஒரு படம் வச்சுருப்பேன், அது தெரியும் வெளியே. பணம் வச்சுருப்பேன், பணம் அது வெளியே தெரியும், இவ்வளோ ரூபா வச்சுருக்கேன் தெரியும். அதான் அதுக்கு பேர் தான் மெல்லிய வஸ்திரம். அது எழுத்தின்படி சகோதரிகள் போடாதீங்க, எழுத்தின்படி போட்டால் அது தப்பு. ஆவிக்குரிய ரீதியில் போட்டிருக்கு நீதிகள், பரிசுத்தவான்களுடைய நீதிகளேன்னு இருக்கு. லேலுயா. உங்கள் நீதியெல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கணும். உங்கள் காரியங்கள், தர்மங்கள், நீதிகள், நியாயங்கள்லாம் வெட்ட வெளிச்ச பகிரங்கமாக திறந்த நிறுவமாக இருக்கணும். நான் அப்படி இருக்கேன், திறந்த நிறுவமாக இருக்கேன். எதை எங்கே சொல்லணும், எதை எங்கே சொல்லக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நான் மனசில் உள்ளது சொல்லிக்கிட்டே இருக்கேன். உள்ளத்தின் நிறைவு வாய் பேசுது, பேசிக்கிட்டே இருக்கேன், நிறைவு பேசிக்கிட்டே இருக்கேன். எல்லாம் திறந்த நிறுவமாக இருக்கேன். எனக்குள்ள மறைவோ சூதோ வெணியமோ வஞ்சகமோ குருகுல புத்தியோ கெடுக்கிற நோக்கமோ, அவன் பெருசு இவன் சிறுசு இவனை அவன் அப்படி ஓர வஞ்சம்லாம் கிடையாது. உபதேசத்தில் அப்படித்தான், ஊழியத்தில் அப்படித்தான். காசு சம்பாதிக்க நினைக்கிறவன் இப்படி நான் பேச மாட்டேன், பணம் சம்பாதிக்க நினைக்கிறவன் இப்படி பேச மாட்டேன். உள்ளதுன்னு பேசுகிறேன், அதுக்கு மிஞ்சினது கர்த்தர் பார்த்துக்குருவார். அவ்வளோதான். பூமியில் கொஞ்ச காலம் வாழ போகிறோம், சத்தியத்துக்காக உண்மைக்காகவே வாழ்ந்து. அதான் மெல்லிய வஸ்திரம் சொல்கிறது. அல்லேலூயா. இந்த புதிய வருஷத்தில் பழைய வருஷத்தை, கரை உள்ளதை வெறுத்து தள்ளுங்க. புது வஸ்திரத்தை, நீதி, நேர்மை, பரிசுத்தம், துதி எடுத்துக்கங்க. அதுக்கு 7ஆம் வசனத்தில் அந்த மணவாட்டி ஆயத்த பண்ணால், இதுக்கு ரெடி ஆகணும். 7ஆம் வசனம் அதுலேயே 7ல் போட்டிருக்கு, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். மனைவினா சபை, மணவாளன் இயேசு கிறிஸ்துவுக்கும் மணவாட்டி சபையாக நீங்கள் என்ன செய்யணும்?
ஆயத்தப்படுத்தணும். 2025 ஆயத்தப்படுங்க. அதுக்குள்ளே ரெடி ஆகுங்க. மணவாளன் இயேசு 2ஆம் வருகைக்கு முன்னாடி மத்திய வானத்தில் சபை எடுக்க போகிறாரு. அந்த சபை தான் மணவாட்டி சபை, கற்புள்ள சபை, கரையில்லாத சபை, மெல்லிய வஸ்திரம் தரித்த நீதி உள்ள சபை, துதியின் உடை, தோத்திர உடை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை, நீதியின் சால்வை அணிந்த அந்த மணவாட்டி சபை. இன்னைக்கு ஐநா சபையில் யுத்த நிறுத்தம் கொண்டு வர போகிறாங்க. இஸ்ரேல் யுத்தம். ட்ரம்ப் வந்து அந்த யுத்தத்தை நிறுத்துறேன்னு சொல்லியிருக்கிறாரு. சமாதான தூது நிலைமையில் அந்தி கிறிஸ்து வரப்போகிறான் தலைவனா, முழு உலக தலைவனா அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். அவன் கண்ட்ரோலில் ஒரே அதிபராக போயிடுவான், ஒரே ராஜா. அதுக்கு ரெடியாக தான் இன்றைக்கி மோடி அரசாங்கம் ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே தேர்தல்னு கொண்டு வர்றாங்க. தெரிஞ்சுக்கிங்க, ஒரே கண்ட்ரோல். கடைசியில் அவன் எங்கள் கைக்கு உலக நாடுகள் முடியெல்லாம் அவன் கைக்கு போயிடும். அவன் இந்த உலகத்தை 7 வருஷம் ஆட்சி செய்ய போகிறான். அதில் 3 வருஷம் சுமாராக இருக்கும், 3.5 வருஷம் கொடூரமாக இருக்கும். அந்த கொடூரமான காலத்தில் உண்மையான கிறிஸ்தவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. 666 முத்திரை தரிப்பிக்கப்படும். அந்த காலகட்டத்தில் தான் வெளிப்படுத்தல் 3:10 உள்ளபடி நான் உன்னை காப்பேன் என்ற அந்த மணவாட்டி சபையை ஒரு நிமிஷத்தில் தூக்குவார், சபையை விட்டு, உலகத்தை விட்டு. அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் ரெடி ஆகணும், ஆயத்தப்படணும் என்பதுக்கு தான் வஸ்திரத்தை, பழைய வஸ்திரத்தை தள்ளுங்க, புது வஸ்திரத்தை போடுங்க, புது சிருஷ்டியாக மாறுங்க. பரிசுத்தம் உள்ளவை இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவை இன்னும் நீதியை செய்யட்டும், வளர்ந்துக்கிட்டே போங்கன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் அந்த அர்த்தம் தான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 3 சொல்லிட்டேன். 4வது, பழைய ஏற்பாடை விட்டுட்டு புதிய ஏற்பாடை இனிமேல் கடைப்பிடிக்கணும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14-15 படிங்க. அவங்களோட மனது கடினப்பட்டது இந்நாள் வரைக்கும். பழைய ஏற்பாடுன்னு நான் சொல்லலை, பவுல் சொல்கிறான். பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு இன்ன வரைக்கும் நீங்காமல் இருக்கு. அது கிறிஸ்துவால என்ன செய்யுது? நீக்கப்படணும். இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவ சபைகள் நீக்கப்பட்டிருக்கா? நீக்கப்படலையே. அப்புறம் படிங்க. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இன்னைக்கு வரைக்கும் அந்த முக்காடு அவங்க இருதயத்தில் அந்த முக்காடு இருக்கு. அவங்க கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போயிடும். அந்த கர்த்தர் யாரு? 17 கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கோ அங்க விடுதலையும் உண்டு. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலிருந்து, மோசேயின் ஆகமங்களிலிருந்து, அந்த முக்காடிலிருந்து திருச்சபைகள் விடுதலையாகணும். இந்த புத்தாண்டுலையாவது தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. சென்னையில் ஒரு நேர்காணல் ஒன்று வெளியிட்டேன். அது ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. நிறைய ஊழியர்கள் ரொம்ப மிரண்டு போய், என்ன இப்படி இருக்க, பதில் பேச முடியல. யாரும் பதில் பேச முடியாதில்ல. ஏன்னா என்னுடைய வார்த்தைகள் நான் சொல்லலை. இயேசு சொன்னார், நான் தாராளமாக பேசுகிறேன், ஏன்னா என் வார்த்தைகள்லாம் என்னுடையதல்ல, என் பிதாவினுடையதுன்னு சொன்னார். அது மாதிரி நான் தாராளமாக பேசுகிறேன். என்னுடைய வார்த்தை ஒரு துளி கூட கிடையாது. எல்லாமே ஆதி அப்போஸ்தலர் சொன்ன உபதேசம், இயேசு கிறிஸ்துவாகிய தேவகுமார்னு சொன்ன வார்த்தைகளை தவிர நம்ம சபைக்குன்னு ஒரு பாரம்பரியமோ போதனையோ பைபிள் காலேஜ் எங்கிட்டோ படித்தவனோ கிடையாது. ஒரு காலத்தில் நிறையா படித்தவன் தான். நிறைய பைபிள் காலேஜ் சர்டிஃபிகேட்லாம் பாருங்கள், இவ்வளோ இருக்குது. அதே வெறியாக படித்தாங்க. டாக்டரேட்டே 2 வாங்கியிருக்கேன், வெறி. ஆனால் இப்போ எல்லாம் மாயம், ஒன்றும் கிடையாது. அதில் ஒன்றும் சத்தியத்தை நான் ஏற்றுக்கிறல, அதில் ஒன்றும் பழகலை, ஒன்றும் அறியலை. எல்லாரும் போல நானும் ஒரு ஆளாக தான் இருந்தேன்.
கர்த்தர் என் கண்களை திறந்து இந்த அப்போஸ்தல சத்தியத்தை என்னைக்கு தெரியும்படி செய்தாரோ அன்னையிலிருந்து வீடியோ போட ஆரம்பித்து புஸ்தகங்கள் எழுதுறது, பத்திரிக்கை நடத்துறதெல்லாம் விட்டுட்டு இந்த சத்தியத்தையே 2017 18 தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். சிவகுமார் தான் முத வீடியோ எடுத்து ஆரம்பித்தார். அப்படியே பழகி இன்றைக்கி யூடியூப் ஆகி உலகமெல்லாம் இன்றைக்கி பரவிக்கிட்டு இருக்கு. லேலுயா. இந்த ஸ்டாண்டு வயரு எல்லாம் ஐயா எல்லாம் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. இல்லாட்டினா இந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்காது. இன்றைக்கி எல்லாம் பல இடங்களில் இந்த சத்தியம் 30 60 100 பெருகிக்கிட்டு. லேலுயா. ஆகவே பழைய ஏற்பாடு காரியங்களை என்னைக்கு கிறிஸ்தவ சபைகள் விடுதோ, மோசையின் ஆகமங்களை படிக்கிறது, நேரங்களை கடத்துறது என்னைக்கு விடுறாங்களோ அன்னைக்கு தான் புதிய எழுப்புதல் தேசத்தில் உண்டாகும். அதுலேயே 7ஆம் வசனம் படிங்க. அதுலேயே 7 புது உடன்படிக்கை. புது உடன்படிக்கை ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர். ஆதி அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே, யாரு? இயேசு கிறிஸ்துவே தகுதி உள்ளவர் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்புறம் எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த என்ன ஊழியத்தை மோசே செஞ்சான்? மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேனுடைய முகத்திலே மகிமையின் பிரகாசம் உண்டான போது இஸ்ரேல் ஜனங்க அந்த முகத்தை நோக்கி பார்க்க கூடாம இருந்தாங்க. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம், கவனிங்க, அந்த ஊழியம் அதுவே ஒருவேளை மணிக்கணக்கில் பேசி அதுவே அப்படி இருக்கு இப்படி இருக்கு 2 கடல் பிறந்தது ஏன் மகிமை, சரி மகிமை உண்டானால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிகமாக இருக்கும். எழுத்துக்குரியதே நீ இவ்வளவு பந்தா பண்ணினா ஆவிக்குரியது எவ்வளவு பந்தா பண்ணணும். அப்புறம் தண்டனை கொடுக்கக்கூடிய ஊழியம் அதுவே நீ மணிக்கணக்கில் பேசி அதுவே நீ காலமெல்லாம் சொல்லிக்கிட்டு திரிவினால் நீதியை கொடுக்கக்கூடிய ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. இந்த வசனத்தை நல்லா நோட் பண்ணுங்க. அந்த ஊழியம் இந்த ஊழியம் இருக்கு. அதான் அந்த தலைப்பா நேர்காணல நீ எந்த ஊழியம்னா செய்கிற? ஊழியம்னா வேலை, எல்லாரும் வேலை செய்கிறீங்க. எந்த வேலை செய்கிறீங்க? இப்போ டாக்டர் சிவகுமார் ஐயா எந்த வேலை செய்கிறேன்னா மெடிக்கல் வேலை செய்கிறேன், நான் மருத்துவ வேலை. சரி, பிரேம எந்த வேலை செய்கிறீங்க? அவர் ஒரு வேலை, ஒரு சூப்பர்வைசராக இருக்கேன். இப்போ ஹென்ரியை கேட்குறோம், ஏன் வேலை சரி வேலை தான், எந்த வேலை செய்கிறேன்? என்ன வேலை? நான் டீச்சராக இருக்கேன். ஒவ்வொருக்கும் ஒரு வேலைன்னா மொட்டையாக சொல்லக்கூடாது, எந்த வேலை செய்கிறேன். அதுபோல் அந்த ஊழியம் இந்த ஊழியம் இருக்குல்ல, நீ எந்த ஊழியத்தை செய்கிற? புது உடன்படிக்கையின் ஊழியமா இல்லை பழைய உடன்படிக்கையின் ஊழியமா? பழைய உடன்படிக்கை ஊழியம் ரத்தத்தில் உருவானது. என்ன ரத்தம்? மிருக ரத்தம். புது உடன்படிக்கை இயேசுவின் சொந்த ரத்தம். திராட்சரசத்தை கொடுக்கும்போது என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எபிரேயர் 8:13 புது உடன்படிக்கைன்னு சொல்வதனாலே முந்தினதை பழமையாக்கினார். புது வருஷம் 2025 நம்ம சொல்லும் போது 2024 ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது? பழைய வருஷம் ஆகுது. புது காலண்டர் தர்றேன் உங்களுக்கு. உங்கள் வீட்டில் உள்ளது பழைய காலண்டரை எடுத்து புது காலண்டர் போடுறீங்க. ஆட்டோமேட்டிக் பழைய காலண்டரு
அந்த தகுதியை இழக்குது. புது காலண்டரை நீங்கள் போடுறீங்க, இனிமேல் ஒரு தேதியை கொடுக்கும்போது, ஒரு நாளை குறிக்கும் போது புது காலண்டரில் குறிப்பீங்களா, பழைய காலண்டரில் குறிப்பீங்களா? சொல்லுங்க. புது காலண்டர் தான் கொடுப்பீங்க, எழுதுவீங்க. பழைய காலண்டர் முடிஞ்சு போச்சு. அதுபோல பழைய ஏற்பாடு முக்காடுன்னு போட்டிருக்கு. பழைய ஏற்பாடுன்னு வார்த்தை அங்கே வருது, முக்காடு. அது கிறிஸ்துவால தான் நீக்கப்படுது. நீக்கப்பட்டுச்சா? இன்னைக்குள்ள சபைகளை நீக்கப்பட்டுச்சா? நீக்கப்படலையா? குருட்டு ஆளுகளாக தான் இருக்காங்க. மனக்கண்களை சாத்தா குருடாக்கிட்டான்னு சொல்லி 2 கொரிந்தியர் 4:4 இருக்கு. சுவிசேஷம் அறியாதபடி அந்த வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. சுவிசேஷம் சொல்றதே பழைய ஏற்பாடு கிடையாது, புதிய ஏற்பாடு தான் சுவிசேஷம் சொல்றது. ஒளி நம்பாதவர்களாகிய அவர்களுக்கு இந்த ஒளி அவர்களுக்கு தெரியாம பிரகாசமா இல்லாதபடிக்கு இந்த உலகத்தின் பிசாசை ஆண்டுகிட்டு இருக்கான் இவன். அவங்களுடைய மன கண்களை குருளாக்கிட்டானே இருக்கு. இன்னைக்கு உள்ள தலைவர்கள் முழுவதும் குருட்டு ஆளுகளாக தான் இருக்காங்க. குற்றம் சாட்டுகிறேன். இன்னைக்குள்ள திருச்சபைகள் இந்த வீடியோ மூலமா கேட்கிற போதகர்களே, நீங்க எல்லாரும் இந்த சுவிசேஷ ஒளிய பற்றி பேசுறீங்களா, இல்ல பழைய ஏற்பாட்டையே தூக்கி பிடிக்கிறீங்களா? நீங்க பழைய ஏற்பாட்டையே தூக்கி பிடிச்சா உங்க மனக்கண்களை பிசாசு குருடாக்கிட்டான். அப்போஸ்தலர்களை மதிங்க, அவங்க உபதேசத்தை ஏத்துக்கங்க. அதுலயே 3ஆம் வசனம் படிங்க. அதுலயே 3ஆம் வசனம். எங்கள் சுவிசேஷம் ஒருவேளை உங்களுக்கு மறைபொருளா இருந்தா கெட்டு போகிறவங்களுக்கே அது மறைபொருளா இருக்கும். நீங்கள்லாம் கெட போறீங்கன்னு அர்த்தம். எச்சரிக்கிறேன், நீங்கள்லாம் நாசமா போறீங்கன்னு அர்த்தம். அப்போஸ்தல உபதேசம் உங்களுக்கு கெடுதலா இருந்தா, கெட்டதா இருந்தா, புரியாம இருந்தா, விளங்காம இருந்தா நீ விளங்கவே மாட்டேன்னு அர்த்தம். சிலுவையின் பற்றின உபதேசம் கெட்டு போறவனுக்கு தான் பைத்தியமா இருக்கு. ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவபரனா இருக்கு. இன்னைக்கு சிலுவையே எடுத்துக்கிட்டானே, எடுத்துட்டானே. சபைகள் இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகளே சிலுவையே இல்லை. ஏன் ஒரு ஆர்சிக்காரனாவது மேலே வச்சிருக்கான், ஒரு சிஎஸ்காரனாவது மேலே உள்ள தொகை போட்டிருக்கான். பெந்தேகோஸ்துக்காரன் சிலுவையே எடுத்துட்டாயா. ரைஸ் மில் மாதிரி ஹால் மாதிரி வச்சிருக்கா. கும்பாங்குத்து டான்ஸ் ஆடுறதுக்கு தான் அந்த கிளப்பு, ஒரு டான்ஸு கிளப்பு மாதிரி தான் வச்சிருக்கானே தவிர ஒரு பயபக்தி வந்த உடனே ஒரு சிலுவை, ஒரு இயேசு கிறிஸ்து வசனங்களை பார்த்து அந்த பயபக்தியே வராமல் செஞ்சுட்டானே. சிஎஸ்ஐ விட பெந்தேகோஸ்துக்காரன் மோசம். சிஎஸ்ஐக்காரங்களை கூட நம்பலாம், ஆர்சிக்காரங்களும் கூட ஏதோ ஒரு உலக பிரகாரமாக சோசியல் ஒர்க்காக பண்ணுறாங்க. பெந்தேகோஸ்துக்காரங்க முழு கேடுகட்டவங்க தான் இருக்காங்க. மனக்கண்களை பிசாசு கூண்டாக்கி வச்சிருக்கான். இங்கே போட்டிருக்கு, மனக்கண்களை பிசாசு கூண்டாக்கிட்டான். பெந்தேகோஸ்து சபைன்னு ஏண்டா சொல்ற? கிறிஸ்தவ சபைன்னு சொல்லு. ரோமர் 16:16 படிங்க. ஆதியில் அப்படித்தான் அழைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து தலையா இருக்காரு. சபைகள்லாம் வீடுகள் தோறும் ஜபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குன்னு கோயிலோ விழாவோ ஒரு ஊசி கோபுரமோ ஒரு பெரிய கோயிலோ கிடையாது. வீடுகள் தோறும் தான் ஜெபிச்சாங்க. அந்த சபைக்கு என்ன பேர் படிங்க? பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்க. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். போதும். அன்னைக்கு இயேசுவின் சபை எப்படி அழைக்கப்பட்டது? கிறிஸ்துவின் சபை. அவர் கிறிஸ்து சபை. பெந்தேகோஸ்து சபைன்னு எங்க இருக்கு? ஆர்சி சபைன்னு எங்க இருக்கு? சிஎஸ் சபைன்னு எங்க இருக்கு? லுத்தரன் சபைன்னு எங்க இருக்கு? செவன்த் டே சபைன்னு எங்க இருக்கு? எங்க இருக்கு? கிறிஸ்துவின் சபை. இந்த மெய்யான ஒளி கிறிஸ்து உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அதனால நாம இந்த கட்டடம் எல்லாம் மெய்யான ஒளி சேவை சபை அப்படியே இந்த கூடாரத்தோடு எடுத்துக்கொள்வோம் நான் சொல்லலை. இதெல்லாம் எடுத்து, இதெல்லாம் நிழல், நிஜம் பரலோகத்தில் இருக்கு, தெரிஞ்சுக்குங்க. இருங்க. எபிரேயர் 12:23. நம்ம தலைமை சபை பரலோகத்தில் இருக்குன்னு சொல்லுங்க. இனிமேல அங்கதான் தேவன் இருக்காரு, இயேசு இருக்காரு, எல்லாமே அங்கதான் இருக்கு. எபிரேயர் 12:23-24 படிங்க.
பரலோகத்திலே பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்தில். என்ன சபை? சர்வ சங்க ஹெட் ஆபீஸ், அதான் தலைமை இடம். அந்த சபையினிடத்திலே யாவருக்கும் நியாயாதிபதியாகிய, அங்க தேவன் அங்க வர்றாரு. பூரணாக்கப்பட்ட நீதிமான்களுடைய சபையினிடத்திலே பாயிண்ட் வந்துருச்சா? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய, இங்க இயேசு கிறிஸ்து அங்க வந்துட்டாரா? ஆபேலுடைய ரத்தம் பேசுறதை பார்க்கலாம் நன்மையானதை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திடத்திலே வந்து சேர்ந்தீர்கள். நம்ம எங்க சேர போறோம்? சர்வ சங்கம் பரலோகத்தில் போய் சேர்க்க போறோம். அதான் ஆண்டவர் சொன்னாரு, உங்க பேரு பரலோகத்தில் எழுதுறதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு லூக்கா 10:20 சொன்னாரு. இந்த பூமியில எழுதுனது இல்லை, இந்த நோட்டில் எழுதுறது, இந்த கல்வெட்டில் எழுதுறது, எங்கிட்டோ வந்து நன்கொடை எழுதுறது கிடையாது. உங்கள் பேர் எங்கே எழுதணும்? பரலோகத்தில் எழுதணும். அதில் புயல் வருமா, மழை வருமா, காற்று வருமா? இன்னைக்கு தமிழ்நாடே தண்ணியில் மிதஞ்சிக்கிட்டு இருக்கு. பாதுகாப்பான இடக்கும்னு தென்பகுதி சொன்னாங்க. தென்பகுதி தான் இப்போ சென்னை தப்பிச்சிருச்சு இந்த முறை. ஒரு எங்கேயும் பாதுகாப்பு கிடையாது. எங்கேயும் எந்த நேரத்தில் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. பாதுகாப்பு இல்லாத இடம் பூமி. ஆனால் பரலோகம் தேவன் இருக்கிற இடம், இயேசு இருக்கிற இடம், தேவதூர்கள் இருக்கிற இடம், சர்வ சங்க சபை, பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் அங்கே தான் இருக்காங்க. அங்கே பொய் கிடையாது, பித்தலாட்டம் கிடையாது, அங்கே தேர்தல் கிடையாது, அரசியல்வாதிக கிடையாது, மதவாதிக கிடையாது, அங்கே பிஷப் கிடையாது, அங்கே ரெவரண்ட் கிடையாது, அங்கே போதகர்கள் கிடையாது, இன்னைக்குள்ள பாஸ்டர்கள்லாம் அங்கே இல்லை, இன்னைக்குள்ள ஆண்கள்லாம் அங்கே கிடையாது. முற்றிலும் பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் தான். லேலுயா! அதான் சர்வ சங்க சபை, அதான் புதிய ஏற்பாடு, புது உடன்படிக்கை. ஆகவே தேவ ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டை கடைபிடிங்க, பழைய ஏற்பாட்டை தெரிஞ்சுக்குங்க, உதாரணமாக சொல்லுங்க, கடைபிடிக்காதீங்க. அதில் உள்ளதை மணிக்கணக்கில் பேசி நேரத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க. கடைசி எச்சரிப்பு சொல்கிறேன், திருந்திக்கிங்க, இதோட மாறுங்க. அஞ்சாவது சொல்லி முடிக்கிறேன். பழைய மாவு புதிய மாவு. அஞ்சாவது பாயிண்ட், பழைய மாவும் புதிய மாவும். பண்டிகை கொண்டாடுற கிறிஸ்தவ மக்களுக்கு கடைசியாக சொல்கிறேன், கிறிஸ்மஸ் பண்டிகை, புத்தாண்டு பண்டிகை, அடேங்கப்பா ஈஸ்டர் பண்டிகை, இந்த பண்டிகைலாம் கொண்டாடுகிற கிறிஸ்தவர்களே, பழைய மாவை விட்டுட்டு புதிய மாவில் பண்டிகை கொண்டாடுங்க. பண்டிகை கொண்டாட வேண்டாம்னு சொல்லலை. 1 கொரிந்தியர் 5 7 8 சொல்லுங்க, நான் இதோட முடிக்கிறேன். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழிச்சு போட்டுருங்க. ஏனென்றால் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. 8 ஆகையால் பழைய புளித்த மாவோடைய அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்றும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவுள். பண்டிகை ஆசரிக்க வேண்டாம்னு சொல்லலைங்க நான். பண்டிகை ஆசரிங்க. எப்படி ஆசரிங்க? பழைய மாவோட அல்ல. அது புழு பிடிச்சிருச்சு, பூச்சி பிடிச்சிருச்சு, துரு பிடிச்சிருச்சு, தூக்கி எரிஞ்சிருங்க. புதிய மாவு, பிசைந்த மாவு, துப்புரவு, உண்மை, நேர்மை, பரிசுத்தம், இந்த வகையில் பண்டிகையை கொண்டாடுங்க.
பண்டிகைனாலும் அதனுடைய அர்த்தம் இந்த என்ன தெரியுமா? மகிழ்ச்சின்னு அர்த்தம். நல்ல சாப்பாடு, நல்ல உடை, நல்ல ஒரு அன்னைக்கு லீவ் போட்டுருவாங்க, வேலைகள்லாம் லீவ் போட்டுருவாங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. எங்கேயும் போகாமல் வீட்டில் இருந்து நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணியை, நல்ல மகிழ்ச்சி. இது என்ன அர்த்தம்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்கன்னு மறுபடியும் சொல்கிறேன்னு பிலிப்பியர் 4:4 உள்ளது தான் அந்த பண்டிகை. லேலுயா. எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கிற ஒரு இடம் பரலோகம் தான், பூலோகத்தில் இல்லை. பரலோகத்தில் அப்படி சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் நம்ம சித்தம் செய்வதற்கு தான். கர்த்தருக்குள்ளே நீங்கள் இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கர்த்தருக்கு வெளியே இருந்தால் துன்பம், கஷ்டம், இடுக்கம், பயம், திகில், போராட்டம் எல்லாம் வரும். கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது அது வந்தாலும் உங்களை தாக்காது, உங்களை தாக்காது. இன்றைக்கி காலையில் ஒரு நியூஸ் பார்த்தேன். தலைக்கு தலைப்பாக்கோடு போனது மாதிரி ஒரு பெண்மணி காரில் பக்கத்தில் வர்றான், ஒருத்தன் போய் டமார்னு மோதுறான் அந்த பொம்பளைய. அந்த சால்வை எடுத்துகிட்டு போகுது, அந்த பொம்பளை நீங்கிருச்சு, விடுதலை ஆயிடுச்சு, ஒரு காயம் கிடையாது. ஆச்சரியப்பட்டேன், இப்படி ஒரு அதிசயமான ஒரு விடுதலை. இல்லாட்டினா பீஸாக நச்சு போயிருக்கும் அவன் மோதின வேகத்தில். இப்போ காலையில் செய்தியில் பார்த்தேன், நீங்கள் கூட இப்போ பார்க்கலாம். அப்போ தான் நினச்சேன், உங்கள் மயிராயிலும் விழாதுன்னு இயேசு சொன்னார். நம்முடைய சீடர்களை சொன்னார், கஷ்டம் வரும், சோதனை வரும், துன்பம் வரும், எல்லாம் வரும், உங்கள் தலைமயிரில் ஒன்றாயிரம் கீழே விழாதுன்னு சொன்னார். லேலுயா. வெள்ளம் போல சத்துரு வருவான், ஆவியான அதுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கண்மணியை போல பாதுகாப்பேன்னு சொல்றாரு. கண்ணு எவ்வளவு முக்கியம், அதை போல உங்களை நான் பார்த்துக்கிறவேன், பாதுகாப்பேன்னு சொல்றாரு. உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக்கிறவேன்னு சொல்றாரு. சிறியானவர் தன் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாரோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்றாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுன்னு சொல்றாரு. அவர் உனக்குள்ள இருக்கிறார், வெளியே இல்லை, உனக்குள்ள இருக்கார். நீ அவருக்குள்ள இருக்கிற புது பிறவி, புது சிருஷ்டியா இருக்கிற. இதுதான் சந்தோஷம், மகிழ்ச்சி. இதுதான் பண்டிகை. ஏதோ வருஷத்துல ஒரு நாள் இல்லை, எப்பொழுதுமே பண்டிகை கொண்டாடுகிற மகிழ்ச்சி உடையவர்களாக நம்ம உண்மையான கிறிஸ்தவர்கள் காணப்படணும். லேலுயா. இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். முதலாவது பழைய மனுஷனை களைஞ்சு புது மனுஷனை தரிக்கணும். ரெண்டாவது புதியவைகளை விட்டுட்டு பழையவைகளை வரணும். மூன்றாவது கரையுள்ள பழைய வஸ்திரத்தை விட்டுட்டு புதிய வஸ்திரத்தை தரிக்கணும். நாலாவது பழைய ஏற்பாடை விட்டுட்டு புதிய ஏற்பாடை கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். அஞ்சாவதாக பழைய மாவை கலைந்து புதிய மாவு, பிசைந்த மாவு முழுவதையும் நம்ம உட்கொள்ளணும். மாவுன்னா அப்பம், நானே ஜீவ அப்பம், வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான்னு சொல்றாரு. பழைய மாவு, புளித்த மாவுன்னா துரு உபதேசம். துரு உபதேசம்னா வேதவார பரிசெயர்னா பழைய ஏற்பாடு. அந்த பழைய ஏற்பாடு போதனைக்கும் புதிய ஏற்பாடு சத்தியத்துக்கும் வித்தியாசம் தெரியாத இன்னைக்கு உள்ள போதகர்கள் நிறைய இருக்காங்க. அதனால தான் எழுப்புதல் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரல, இந்தியாவுக்கு வரல, உலகத்துக்கு வரல. அவங்கெல்லாம் இந்த செய்தியின் மூலமாக கண்கள் திறக்கப்பட்டு மனம் திரும்பினாங்கன்னா, கடைபிடிச்சாங்கன்னா, நிச்சயமாக அந்த புளித்த மாவை விட்டுட்டு பிசைந்த புதிய மாவில் அவங்க சாப்பிட்டாங்கன்னா, அது மக்களுக்கு அது கொடுத்தாங்கன்னா, அவங்களும் நல்லா இருப்பாங்க, மக்களும் நல்லா இருப்பாங்க, முழு உலகம் எழுப்புதல் உண்டாகும். இதை தாழ்மையோடு அறிவித்து இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.